மனிதனுடைய தற்போது நிலையை அழகான முறையிலே சொல்வார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மனிதன் எவ்வளவு பெரிய வித்தியாசமான முட்டாளாக இருக்கின்றான் என்றால், முன்பு செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்குகின்றான். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக அந்த செல்வத்தை பூராம் செலவு செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் மறந்து வாழ்கின்றான், உலகம்தான் நமக்கு நிலைத்திருக்கின்றது என்று. நான் எப்படி வாழ்கின்றேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். உலகத்திலே பிறக்கவே இல்லை என்று நினைத்துக் கொண்டு நான் வாழ்கின்றேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறைகளையும் சொல்வார்கள். உலகம் என்பது சற்று ஓய்வெடுக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது. இந்த ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அதிகமாக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கபர் வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கபரு வாழ்க்கைக்காண்டி உங்கள் நன்மைகளை நீங்கள் ஈட்டி கட்டுச்சோறாக கட்டி சென்று கொள்ளுங்கள் என்பதை நாயகமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் நம்மோடு அமல்களையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை இன்னும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஷரியத்தையும் பின்பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறையும் சுன்னாக்களையும் அவர்கள் சொன்ன ஹக்கீகத்தையும் ஹக்கையும் நாம் பேணி வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் சிறந்தவர்களாக ஆரோக்கியத்தை உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு விளக்குகின்றார்கள்.